ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 6 செல் படலம். ஸ்ரீராமபிரானின் கட்டளைப்படி தென்திசை புறப்பட்டுச் சென்ற வானர வீரர்கள் பொய்கையை அடைந்ததும் அதன் நீரை எடுத்து பருகி தாகம் தீர்த்தார்கள். அதன் கரையில் உள்ள தேனடைகளை பிழிந்து தேன் பருகி கழித்தார்கள். நல்ல காய்களையும் கனிகளையும் தின்றார்கள். பின்பு வழி நடந்த களைப்பால் அங்கே படுத்து தூங்கினார்கள். அப்படி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஓர் அசுரன் அங்கே வந்தான். அவன் கொடிய யமனை போன்றிருந்தான். கடல் போன்றிருந்தது அவனுடைய கரிய மேனி. நற்பண்பு சிறிதும் அவனிடம் காணப்படவில்லை. பிற சந்திரன் போன்று வளைந்த கோரப்பற்கள் விஷம் போல் கருத்து காணப்பட அவன் விகார முகத்துடன் தோன்றினான். அவன் கண்களிலே கோபக்கனல் வீசிற்று. பெருவழி படைத்த அவனிடம் அசுரர்களே போரிட அஞ்சுவார்கள் என்றால் தேவர்களை பற்றி சொல்ல வேண்டுவதில்லை. வானர வீரர்களின் அருகே வந்தவன் அவர்களைக் கண்டு கோபம் கொண்டான். இத்தடாகம் என்னுடையது என்று அறிந்திருந்தும் இங்கே வந்து படுத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் யார் என்று சினத்துடன் கூறிக்கொண்டே அங்கதனின் மார்பில் அறைந்தான். அந்த கணத்தில் அங்கதன் கண் விழித்தான். தன்னை அப்படி மார்பில் அறைந்தவன் யார் என்று நோக்கினான். நோக்கிய கண்கள் எதிரே அசுரன் ஒருவன் நிற்பதைக் கண்டான். அதனால் அவன் நெஞ்சிலே கோபம் பொங்கி எழுந்தது. பதிலுக்கு அவனை தாக்க கருதி அங்கதன் அவனுடைய மார்பில் ஓங்கி அறைந்தான். அந்த ஓர் அறையிலே அந்த கொடிய அரக்கன் கதறி கீழே விழுந்து இறந்தான். அரக்கனின் கதறல் ஒலி கேட்டு மற்றைய வானர வீரர்கள் எல்லோரும் கண் விழித்து எழுந்தார்கள். எதிரே ஒரு அரக்கன் இறந்து கிடப்பதைக் கண்டு வியப்புற்றார்கள். பின் மகிழ்ந்தார்கள். விரைந்து அவன் அருகே சென்று சூழ்ந்து நின்றார்கள். வாயு மகனான அனுமன் அங்கதனை நோக்கி, இவன் யார், இவன் என்ன செய்தான் என்று கேட்டான். உடனே அங்கதன், ஐயனே, நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் இந்த அரக்கன் என் மார்பில் வந்து அறைந்தான். அதனால் நான் கண் விழித்தேன். எதிரே இவன் நின்று கொண்டிருந்தான். எனக்கு கோபம் எழுந்தது. நான் இவனை பதிலுக்கு அறைந்தேன். இறந்து போனான். இதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று பதில் சொன்னான். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்ற ஜாம்பவான் எல்லோருக்கும் முன்னே வந்து நின்றான். ஜாம்பவான் முன்பு திருமால் திருவிக்கிரமாவதாரம் செய்த காலத்தில் உலகெல்லாம் பரவி அவருடைய திருவடிகளை காணுமாறு அவரை 18 முறை வலம் வந்தான். அதனால் உலகில் உள்ள பல விஷயங்களையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். அந்த அசுரனை பற்றியும் அவன் அறிந்திருந்தான். ஜாம்பவான் அனுமனை நோக்கி, இந்த அசுரன் யார் என்று சிந்தித்து பார்த்தேன். எனக்கு இவனை பற்றி புரிந்தது. இவன் பெயர் துமிரன் என்பது. இந்த தடாகத்தை அரசாள்கின்ற அசுரன் இவன் என்றான். பின்பு அவர்கள் தொடர்ந்து சீதையை தேடி புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் பெண்ணை ஆற்றை அடைந்தார்கள். அங்கே சீதையை தேடினார்கள். அங்கும் அவளை காணாததால் ஆற்றை கடந்து தென்கரையை சேர்ந்தார்கள். அங்கிருந்து தவச நாடு சென்றார்கள். பின்பு விதர்ப்ப நாட்டை கண்டார்கள். அந்நாட்டில் ஜானகி தேவியை எங்கும் தேடி அலைந்தார்கள். சீதையை அவர்களால் அங்கும் காண முடியவில்லை. உடனே அவ்விடம் விட்டு தண்டகாரண்யம் போய் சேர்ந்தார்கள். அப்படியே முண்டகத்துறைக்கு சென்றார்கள். முண்டகத்துறை தெய்வத்தன்மை வாய்ந்தது. அங்கே நறுமணம் கமழும் சோலைகள் நிறைந்திருந்தன. அத்துறையில் வசிக்கின்ற பறவைகளும் கனிகளை அன்றி அங்குள்ள மீன்களை புசிப்பதில்லை. சீதையை அங்கே தேடிய பின்பு வானரர்கள் பாண்டுமலைக்கு போனார்கள். பின்பு கோதாவரிக்கு சென்று சேர்ந்தார்கள். அடுத்தது சுவன நதியை அடைந்து அதை தாண்டி குலிங்க தேசத்துக்கும் அருந்ததி மலைக்கும் சென்று பின்பு திருவேங்கடமலையை சேர்ந்தார்கள். திருவேங்கடமலை தெய்வத்தன்மையுடன் திகழ்ந்தது. எம்பெருமான் அங்கே குடிகொண்டருளினான். பச்சை பசுமையான அம்மலை திருமாலின் மேனி நிறத்தை நினைவூட்டியது. அங்கே இருந்த புண்ணிய அறிவியல் அந்தணர்களும் தத்துவ ஞானிகளும் தேவர்களும் தெய்வ மகளிரும் சதா சர்வ காலமும் நீராடிக் கொண்டிருந்தார்கள். அம்மலைக்கு சென்று சேர்ந்த வானர வீரர்கள் அத்தலத்து அடியவர்களின் திருவடிகளில் தம் தலைமுடி வைத்து வணங்கினார்கள். பின்பு வானர வீரர்கள் அந்தன வடிவம் கொண்டு தொண்டை நாட்டுக்கு சென்றார்கள். தொண்டை நாடும் மிகவும் இயற்கை சிறப்பு வாய்ந்தது. ஆன்றோர் பலரை தன்னிடத்தில் கொண்டது. பசுமையான வயல்வெளிகளை எங்கும் உடையது. தெய்வ கோவில் பல அங்கே இருந்தன. உலகிலே மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த நாட்டை பற்றி சொல்ல வேண்டுமோ? ஆயினும் ஒன்று மட்டும் கூறலாம். ராமர் பிறந்த கோசல நாடு தொண்டை நாட்டை விட மிக சாதாரண தன்மை பொருந்தியது.
வானர வீரர்கள் தொண்டை நாட்டில் இருந்து சோழ நாடு சென்றார்கள். பின்பு சேர நாடும் பாண்டிய நாடும் சென்றார்கள். தமிழ் கூறும் நல்லுலகில் அவர்கள் சீதையை தேடினார்கள். அவ்வாறு தேடும் பொழுது தமிழகத்தின் நாகரிக சிறப்பையும் இயற்கை செழிப்பையும் மக்களின் பேரறிவையும் பெருந்தன்மையையும் தமிழின் தனிச்சிறப்பையும் கண்டு களித்தார்கள். அதனால் எழுந்த பெருமகிழ்ச்சியில் சற்றே சீதையை தேடுவதையும் மறந்தார்கள் என்றால் தமிழகத்தின் பெருமையை என்னென்று சொல்லுவது? பாண்டிய நாட்டிலிருந்து மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் வானர வீரர்கள். இறுதியில் அவர்கள் மகேந்திர மலைக்கு சீதையை தேடிச் சென்று சேர்ந்தார்கள். தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.